பூச்சுடவா போர் பை நிப்பான் பெயிண்ட், ஏசியாஸ் ரியல் நம்பர் 1 பெயிண்ட். எப்படியோ சுந்தரனுக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் முடிவாயிடுச்சு. எனக்கு அது போதும். ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, என்னங்க விடுங்க, அவ தனியா இருக்கட்டும், அப்பதான் நல்லது. இல்ல தாரணி, என்ன பண்றான்னு தெரியலையே. விடுங்கன்னு சொல்றேன்ல. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா என்னமா பண்ற? கதவு தர. ஐஷோ, கதவு தர. ஐஸ்வர்யா, இப்படி வாங்க, ஒரு நிமிஷம் இப்படி ஐஷோ. வாங்க. ஐஷோ, என்னடி பண்ணிட்டு இருக்க உள்ள? என்னடி போட்டு உடைச்சிட்டு இருக்க? ஐஸ்வர்யா, கதவு தரடி. ஐஸ்வர்யா என்னாச்சுமா? ஐஸ்வர்யா, ஏமா இப்படி பண்ற? என்னடி பண்ற? என்ன யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. ஐயோ, எல்லாம் உங்களாலதான். திட்ட வேண்டிய நேரத்துல திட்டி வளர்க்காம இப்ப வந்து கதவு தட்டினா என்ன அர்த்தம்? உங்க பொண்ணோட வாழ்க்கையை நீங்களே செல்ல கொடுத்து அழிச்சிட்டீங்க. ஒண்ணு நீங்க திட்டி வளர்த்துருக்கணும், இல்ல நான் திட்டும் போதாவது நீங்க சும்மா இருந்திருக்கணும். இப்ப உள்ள என்ன பண்றாலோ தெரியலையே. எப்ப பார்த்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஐஷோ, தொரடி. இப்ப போறீங்களா இல்லையா? சொன்ன கேளுடி, கதவு தொரடி. போறீங்களா இல்லையா? சரி, நீ போ, நான் கூட்டிட்டு வரேன். இப்படி எடுத்து குட்டி சோறாக்கி வச்சிருக்கீங்க. ச்சே. நீ அம்மா மேல சத்தியம் பண்ணு, அப்பதான் நாங்க வருவோம். அம்மா மேல சத்தியமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. அம்மா, என் கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேம்மா. நான் எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணியிருக்கேன். என் உயிரே போனாலும் அந்த சத்தியத்தை நான் மீற மாட்டேன். சொல்லுங்க மாமா. யாரு? நான் தான் மாமா, அனு பேசுறேன். என்ன மரியாதையெல்லாம் கூடுது? ஆமா, எங்க அக்காவை கட்டிக்க போறீங்க, மரியாதை கொடுத்து தானே ஆகணும். அப்ப இத்தனை நாளா உங்க அக்காவை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒரு நம்பிக்கையில இருந்திருக்க. லைட்டா ஒரு டவுட் இருந்துச்சு. ஏய், அதான் இப்ப உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருல. ஒருவேளை எங்க அண்ணன் மனசு மாதிரி திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானோ? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல மாமா. எங்க அப்பா அக்காக்காக நிறைய மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்காரு. அந்த போட்டோஸ்லாம் வீட்ல தான் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு பெட்டரான பையனை செலக்ட் பண்ண வேண்டியதுதான். அம்மா தாயே, நீ செஞ்சாலும் செய்வ. நீ என்னை எப்படி வேணா கூப்பிட்டுக்கோ. இப்போ உங்க அக்காவை கூப்பிடுறியா? ஒரு நிமிஷம் இருங்க. அக்கா, சுந்தர் லைன்ல பேசு. ஏய் சும்மா விளையாடாத. விளையாடுறேனா? சரி, அப்ப நான் போனை கட் பண்ணிடுறேன். ஏய் நிஜமாவா சொல்ற? ஏய் நீ எங்க போற? ஆமா, நீ 1 மணி நேரம் பேசுவ, என்ன நிக்க சொல்றியா? கால் வலிக்கும், போ. ஹலோ ஈனு குட்டி, என்ன பண்றீங்க? யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பத்தியா? இல்ல, நம்மள பத்தி. என்ன யோசிச்சுட்டு இருந்த? அது ஒண்ணும் இல்ல. நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அதுவும்
எல்லாரோட சம்மதத்தோட நடக்கணும். அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓ அப்படியா? நான் கூட நம்ம ஹனிமூனுக்கு எங்க போலான்னு யோசிச்சுட்டு இருக்கியோன்னு நினைச்சேன். ஷோ சும்மா இருங்க, அப்புறம் நான் போனை வச்சிருவேன். மீன்குட்டி ம், மீன்குட்டி நான் மட்டும் ஒன்று கேட்கட்டுமா? ம். நீங்க என்ன கேப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் போனை வச்சிடுறேன். ஏய் வச்சிடாத. லவ்வர்ஸ்னா ரொமான்டிக்காக தானே பேசுவாங்க, அதுக்கு போய் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்ற? வேண்டாம், நான் போனை கட் பண்ணிடுவேன். ஏய் ஓகே ஓகே, நான் எதுவும் கேட்கல. சரி சொல்லுங்க. எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது மீன்குட்டி. ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது? ஆ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. ஆ? ஏன்? ஏன்னா நீதான் என் மனசுக்குள்ள பூந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்றியே. ஐய், சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம் என் வீட்டில் இரவு அங்கே இரவா இல்லே பகலா எனக்கும் மயக்கம் நெஞ்சில் எந்தவோ நினைச்சேன் நானும் நான் நினைச்சேன் ஞாபகம் வரல யோசிச்சா தெரியும் யோசனை வரல தூங்கனா விளங்கும் தூக்கம்தான் வரல பாடலே மெதுவா உறங்கும் தூங்கிட்டு இருக்கு பாரு இன்னும். நினைச்சேன். பாரு போன். சுந்தர் கிட்ட போன்ல பேசுறதுக்கே மேக்கப் போட்டு தூங்குது பாரு. அக்கா மீனுக்குட்டி ம், சொல்லுங்க. சொல்லுங்கவா. அக்கா எந்திரி. என்னங்க? ஹலோ இங்க ம். ஏங்கா, காலையில கோழியே நீ எந்திரிச்ச அப்புறம் தான் கூவும். ஆனா இன்னைக்கு கோழி ஃப்ரை பண்ற நேரம் ஆயும் நீ இவ்ளோ நேரம் படுத்து தூங்கிட்டு இருக்க. நைட்டு அக்கா தூங்குறதுக்கு லேட் ஆயிருக்கும் அதான். ஐயோ அக்கா, உன் கண்ணனுக்கு இவ்ளோ செவந்து இருக்கு. ஏங்கா நைட் ஃபுல்லா நீ தூங்கவே இல்லையா? ம், ஏய் இந்த சிகப்பு தூங்காததுனால வந்திருக்காது. நைட்டு ஃபுல்லா சுந்தர் வீடியோ கால் பண்ணிருப்பாரு. அவரை பார்த்து பார்த்து பேசிட்டு இருந்திருக்கோம். அதான் இப்படி ஆயிடுச்சு. போன்லயா? ஆமா, நைட்டு ஃபுல்லா போன்ல அம்மாடி இதுதான் காதலா அடராமா இது என்ன வேதமோ நெஞ்சுக்குள்ள ஏதோ ராகம் கேக்குது கண்ணு ரெண்டும் தானா தாளம் போடுது கொட்டுங்க கொட்டுங்க கும்மிய கொட்டுங்க நீரும் நல்ல நீரும் ஒரு கூர சேல மாலையோட நாளை வந்து சேரும். ஏய், போங்கடி, கிண்டல் பண்ணாதீங்க. என்னக்கா வெக்கமா? ஷோ போங்கடி. மீனாட்சி, என்னம்மா எப்போ சீக்கிரமே எந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சிருவ? இன்னைக்கு இவ்ளோ லேட்டு? கிச்சன் பக்கமும் ஆளைய காணோம். உடம்பு கிடம்பு சரியில்லையா? அதெல்லாம் இல்லம்மா. அக்காக்கு காய்ச்சல்மா. ஏய், என் பொண்ணுக்கு காய்ச்சலா? அம்மா அது மேல தொட்டு பார்த்தலாம் தெரியாதுமா. இது ஐயோ, என்ன உள்காய்ச்சலா? இல்லம்மா, இது மனக்காய்ச்சல். என்னடி சொல்ற? எல்லாரும் டெங்கு காய்ச்சல்ன்றாங்க, நீ என்ன மனக்காய்ச்சல்ன்ற புதுசா? மா இந்த காய்ச்சல் கல்யாணம் ஆக போற பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் வரும். நைட்டு ஃபுல்லா கட்டிக்க போறவர்கிட்ட பேசி பேசி அக்கா இப்படி ஆயிடுச்சு. சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு. சரி சீக்கிரம் வாங்க, டிஃபன்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நாங்க வேற கிளம்பணும். சரிம்மா. ஏய், என்னடி நீங்க இதெல்லாம் போய் அம்மா கிட்ட என்ன நான் எங்க சொல்றீங்க? சொன்னா? அவன் தானே சொன்னா. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, வா கிளம்பலாம். ஆ? வா வா, அக்கா. வரேன். என் அண்ணன் சிவா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. எப்படியோ சுந்தரனுக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் முடிவாயிடுச்சு. எனக்கு அது போதும். மா ஐஸ்வர்யா எங்கம்மா? என்ன கேட்டா? நேத்து உள்ள போனவ இன்னும் வெளியில வரல. அதுக்காக அப்படியே விட்டுருவேம்மா? என்ன என்னடா பண்ண சொல்ற? நான் கூப்பிட்டா வரல,
வேணும்னா உன் தங்கச்சி நீ போய் கூப்பிடு. அம்மா தாரணி, இட்லி வந்துடுச்சா பாருமா. இன்னும் half அன் ஹவர்ல வந்துடுறேன். ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, கீழே வராம உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வா சாப்பிடலாம் வா. எனக்கு வேணாம், தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. சரி, உன் இஷ்டம். எனக்கு ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். தாரணி, சீக்கிரம் டிஃபன் எடுத்துட்டு வா, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. இது வரேங்க. என்னாச்சு, அவ வரலையா? அவளுக்கு பசிக்கலையா? பசிக்கலையா? மணி என்னாச்சு? தாரணி, சீக்கிரம் எடுத்துட்டு வா. ஐஸ்வர்யா, என்னாச்சுமா? ஏன் வேலைக்கு போல? அங்க சுந்தருக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்றாங்கப்பா. நான் எப்படி வேலைக்கு போவேன்? என் மனசுல நினைச்சவன் இப்ப எனக்கு இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. நான் எப்படி நிம்மதியா இருக்கிறது? அப்படி எதுவும் நடக்காதுமா. சுபத்ரா வாக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்னா செய்யாம விட மாட்டாங்க. நடக்காத விஷயத்தை யாரோ சொல்றாங்கன்னு நீ ஏமா பயந்துட்டு இருக்க? பயமா இருக்குப்பா. இந்த நிச்சயம் மட்டும் நடந்துருச்சுன்னா சுந்தர் எனக்கு இல்லாம போயிடுவாரு. அப்படி நடந்தா என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. சுந்தர் எனக்கு வேணும்பா. ஏதாவது பண்ணி அந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுங்கப்பா. சரிம்மா, நான் இப்போவே போறேன். போய் சுபத்ரா கிட்ட பேசுறேன். அவங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா நல்லது. இல்லைனா என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ கவலைப்படாதம்மா, தைரியமா இரு. என்னங்க இன்னுமா தலைவாரிட்டு இருக்கீங்க? டைம் ஆச்சுங்க. முடிஞ்சிருச்சு, கிளம்ப வேண்டியதுதான். நாம போறது நம்ம மீனாட்சியோட நிச்சயதார்த்தத்தை பத்தி பேச. உங்களுக்கு இல்ல, மேக்கப் போட்டதெல்லாம் போதும், கிளம்புங்க. சரி சரி வா போலாம். மீனாட்சி, சக்தி, அப்பா சொல்லுங்கப்பா. வா, நாங்க சுந்தர் வீட்டுக்கு போய் நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசிட்டு வந்துடுறோமா. சரிப்பா. உங்களுக்கு டிஃபன்லாம் கட்டி வச்சிருக்கேன், 2 பேரும் மறக்காம எடுத்துட்டு போங்க. சரிம்மா. மீனாட்சி பத்திரமா இரு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா. வரமா, வா கோதாவரி. அக்கா, உனக்கு இப்பவே நிச்சயதார்த்தம் வச்சாலும் ஓகே தானே? இனிமேதான் அக்காக்கும் சுந்தருக்கும் நிச்சயம் நடக்கணுமா? கரெக்ட் கரெக்ட். போதும் போதும், 2 பேரும் ரொம்ப வாயாடுறீங்க. டிஃபன் சாப்பிட்டு வாங்க. வாங்க. அப்பா. என்னம்மா? அப்பா, இதுதான் நம்ம வீட்டுல நடக்கிற மொத கல்யாணம்ப்பா. அதுவும் அக்கா இஷ்டப்பட்ட வாழ்க்கை இது. இவ்வளோ நாள் இது நடக்குமா நடக்காதான்னு பயந்துட்டு இருந்தோம். ஆனா பல பிரச்சனைக்கு அப்புறம் இப்பதான்ப்பா கூடி வந்திருக்கு. அதனால சிவா அம்மா என்ன சொன்னாலும் நீங்க கொஞ்சம் பொறுமையா கோவப்படாம பேசுங்கப்பா. சின்ன பொண்ணு நீ ஏன் இவ்வளவு தூரம் யோசிக்கும் போது உங்களெல்லாம் பெத்தவம்மானா நான் யோசிக்க மாட்டேனாமா? இத பாருமா, நாங்க இருக்கிறதே உங்களுக்காகத்தாம்மா. உங்க சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம். அதனால தலைகுனிவு மட்டும் இல்லம்மா, அவமானப்பட்டாலும் அப்பா அதெல்லாம் தாங்கிக்குவோம்மா. அந்த சுபத்ரா இவ்வளவு தூரம் பண்ணதுக்கு அப்புறமும் நான் இப்ப அங்க போறேன்னா அது கூட உங்களுக்காகத்தாம்மா. கவலைப்படாதம்மா, சிவா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. அடுத்து நாம என்ன பண்ணணும்னு கேட்டு வரத்தாமா போறேன். எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரியாம்மா?
சரிப்பா, போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாங்கப்பா. போலாமா? வரோம். வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், இன்டர்வியூக்காக வந்திருக்கேன். அங்க உட்காருங்க. தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். உட்காருங்க, கூப்பிடுவாங்க. தேங்க் யூ. குட் மார்னிங் மேம். ஹாய், குட் மார்னிங். கார்த்திக் சார் வந்துட்டாரா? உள்ள அவர் கேபின்ல இருக்காரு. ஓகே. குட் மார்னிங் சார். யா குட் மார்னிங். இவனா? I am Ranbir Kapoor, owner of the MD. ஓனர் சார். யாரா அவன்? பாஸ், பாஸ். டேபிள் ஓனர் சார் இங்க வாங்க. இப்படி வாங்க. பாஸ், டேபிள் தொடச்சிட்டு தான் பாஸ் இருந்தேன். டேபிள தொடச்சிட்டு இருந்த. ஆமா பாஸ். உனக்கு இதே வேலைய பச்சியா? எப்ப பாரு என் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்க. இது எல்லாத்தையும் Facebookல போட்டு இப்ப போற ஒரு மீட்டிங்ல எல்லாம் என்னோட நீ ஒரு பார்ட்னரா கேக்குறாங்க. சாரி பாஸ், சாரி பாஸ். வெரி சாரி ஒரு பாஸ். வாட்டி இந்த சேர்ல உட்காரு. அதுக்கப்புறம் உனக்கே உட்கார சேர் எல்லாம் பண்ணிடுறேன். இடியட். பாஸ், இன்னைக்கு ஏன் பாஸ் லேட்டு? அது ஒரு சின்ன பர்சனல் ஒர்க்கையா. அந்த சிஸ்டம் பேமெண்ட்லாம் டிஸ்பேட்ச் ஆயிடுச்சா? அதெல்லாம் பண்ணிட்டேன் பாஸ். ஓகே. இன்னைக்கு என்ன ஸ்கெட்யூல்? பாஸ், டெலிகாலர் ஜாபுக்காக இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க பாஸ். ஓகே. இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இல்ல பாஸ், இன்டர்வியூ எடுக்கிற இந்து மேடம் இன்னைக்கு திடீர்னு வராம போயிட்டாங்க. என்னாச்சு? உடம்பு சரியில்லையா, அதான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. பொண்ணுங்களை வேலைக்கு வச்சாலே இப்படித்தான். ச்சே, எந்த இன்ஃபர்மேஷன் இல்லாம லீவ் போடுவாங்க. இப்ப யார் இன்டர்வியூ எடுக்கிறா? நீங்க தான் பாஸ் சொல்லணும். கார்த்திக். சொல்லுங்க சிவா. இன்னைக்கு இன்டர்வியூ நீங்க கண்டக்ட் பண்ணிடுறீங்களா? இன்டர்வியூ பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. நான் இப்படி சரி, வேற யார் இருக்கா நீங்களே சொல்லுங்க. சக்தி, சக்தியை பார்த்துக்க சொல்லாமா? இன்டர்வியூக்கு ஆல் செலக்ட் பண்றதுக்கு ஒரு நாலேஜ், ஒரு கேப்பபிலிட்டி வேணும். அது அவகிட்ட சுத்தமா கிடையாது. ஸோ நீங்களே கண்டக்ட் பண்ணிருங்க கார்த்திக். ஓகே ஓகே சிவா. யோ, அந்த புது ப்ராஜெக்ட் ஃபைலுங்க. புது ப்ராஜெக்ட் ஃபைலு இங்கே தான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏய், புது ப்ராஜெக்ட் ஃபைல் கேட்டேன். அது அங்க ஹெச்ஆர் டேபிள்ல இருக்கும். போய் எடுத்துட்டு வா. ஆமா பாஸ், ஹெச்ஆர் டேபிள்ல ஒரு மஞ்சள் கலர்ல ஃபைல் பார்த்த மாதிரி இருந்துச்சு பாஸ். ஹெச்ஆர் டேபிளுக்கு போ. ஒரே ஒரு ஃபைல் தான் டேபிள் மேல இருக்கும். அது எந்த கலரா இருந்தாலும் எடுத்துட்டு வா. போ. ஓகே பாஸ். நல்ல வேளை தப்பிச்சோம். குட் மார்னிங் சார். செந்தில், இன்டர்வியூக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க? 3 பேர் வந்திருக்காங்க சார். ஓகே. ஹலோ. இன்டர்வியூக்கு வந்தவங்கள ஒவ்வொருத்தரும் அனுப்புங்க. ஓகே சார். எங்க டயானா யாரு? நான் தான். உள்ள போங்க. மே கம் இன் சார்? எஸ். ப்ளீஸ் பி சீட்டட். உங்க பேரு டயானா தானே? எஸ் சார். சரி, உங்க சர்டிபிகேட்ஸ்லாம் காட்டுங்க. ஓ, என்ன ரன்வீர் சார் சும்மா அப்படியே கிளம்பிட்டீங்க? பாஸ் ஹெச்ஆர் டேபிள்ல ஒரு ஃபைலை விட்டு போயிட்டாரா, அதை எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன். என்ன இன்டர்வியூவா? ஆமா. எத்தனை பேர் வந்திருக்காங்க? 3 பேர். ஆமா, அது எதுக்கு உங்களுக்கு? சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜ்க்காக தான். இதுல ஒரு பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. பாஸுக்கு மெசேஜ் அனுப்புற பொண்ணு இங்க வந்திருக்கு. பாஸ், யோ, என்னையா சொல்ற நீ? அந்த பொண்ணு இன்டர்வியூக்கு வந்திருக்கலாம். யோ, தள்ளியா.